அதுக்காக நீ எங்க அப்பா அம்மாவை அவமானப்படுத்துவியா? ஏ, அவங்களுக்கு தெரியாமலையா நீ ஆரியாவை கொன்ன? அவங்களுக்கு தெரியாமலே நீ ஆஸ்திரேலியாக்கு போன? இல்லல்ல, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு எல்லாம் எப்படி போய் முடிய போகுதுன்னு தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தானே அவங்க உனக்கு பச்சை கொடி காட்டியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம நம்ம பிள்ளைங்க நம்ம ஹஸ்பண்ட் நல்லா இருந்தா போதும், மத்த யாரும் எக்கேடு கெட்டு போனா என்ன செத்தாதான் என்ன தானே அவங்களும் இருந்திருக்காங்க. ஏய் நிறுத்து. கல்யாணம் ஆன பொண்ணுக்கு புருஷ வீடுதான் எல்லாமேன்னு மடத்தனமா நினைச்சிட்டு இருந்தேன்டா. உங்களுக்கெல்லாம் உருக்கிறதுக்கும் ஒட்டிக்கிறதுக்கும் உரசிக்கிறதுக்கும் தான் பொண்டாட்டி. உங்க அம்மாவுக்கு உத்தரவுக்கு கட்டுப்படுற அடிமை ஒருத்தி ஓசியில கிடைச்சிட்ட மாதிரி ஒரு நிம்மதி. மத்தபடி மருமகளை மனுஷ ஜென்மமா எப்படா பாத்திருக்கீங்க? மொத்த குடும்பமும் சேர்ந்து தானே எங்க அம்மாவை கொன்னீங்க. கேட்காம என்ன பண்ணுவேன்? கொதிக்காம எப்படி இருப்ப? வேணா, நீ தப்பா பேசுற. அப்படி தாண்டா பேசுவேன். உனக்கு உங்க அப்பா அம்மா எவ்வளவு முக்கியம் இப்ப வந்து காட்டுறல்ல, அப்படியே பொங்கி பொங்கி வருதுல்ல. எனக்கு இருக்காத அந்த பாசம்? எங்க அம்மா செத்து போயிட்டாங்களேடா. நீயும் உன் குடும்பமும் தான் அவங்கள கொன்னது. அடியாள வச்சு காரியத்தை சாதிக்கிற தாதா மாதிரி பெத்த புள்ளைய வச்சு எங்க அம்மாவை பலி கொடுத்திருக்காங்க உங்க அம்மா. இதை இல்லன்னு சொல்லுவியா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னப்பா இது? சாவு வீட்டுல வந்து சண்டை போட்டுட்டு இருக்க? ஏப்பா, அந்த பொண்ணு கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? பதில் சொல்ல முடியலன்னா அடிச்சா சரியா போச்சா? கேட்டியாடா? வெளிய போய் சொல்லி பாரு. நீ செஞ்சது உங்க அம்மா செஞ்சது உன் குடும்பம் என் குடும்பத்துக்கு மொத்தமா சேர்த்து கொடுத்தது ஒண்ணு விடாம எடுத்து சொல்லு. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்தது அப்படியே சொல்லி நியாயம் கேட்டு பாரு. ஒரு ஜென்மம், ஒரே ஒரு ஜென்மம் உங்க தரப்பு கரெக்ட்னு சொல்லிருச்சுன்னா உன் கால்ல வந்து விழறேன்டா. சீ, நிறுத்து. அதுக்காக நீ எங்க அப்பா அம்மாவை அவமானப்படுத்துவியா? ஏ, அவங்களுக்கு தெரியாமலையா நீ ஆரியாவை கொன்ன? அவங்களுக்கு தெரியாமலையா நீ ஆஸ்திரேலியா